Hi guys, welcome back to our channel. My name is Rahul Raj. I'm Kavya from CSE department. இன்னைக்கு நம்ம Gamma AIங்கிற டூல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Gammaங்கிறது ஒரு AI டூல். இதை யூஸ் பண்றது மூலமா நமக்கு ஸ்மூத் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கிங் டாக்குமெண்ட்ஸ், வெப் பேजेस அண்ட் PowerPoint பிரசன்டேஷனை நம்ம ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். பட் இதை விட அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் வேணும்னா நம்ம அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம டைமும் சேவ் ஆகும் அண்ட் நம்ம ஒர்க்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஒரு சிம்பிளான டெமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது நம்ம சர்ச் பாரில் Gamma AIன்னு சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லிங்கை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் நியூ AI கொடுத்துக்கலாம். And this is the Gamma page. லிங்க் உள்ள போன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இந்த பேஜ் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இமெயில் ஐடியை சைன் பண்ண சொல்லும். ஓப்பன் பண்ணதும் இந்த 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். பேஸ்ட் இன் டெக்ஸ்ட், ஜென்ரேட், இம்போர்ட் ஃபைல் ஆர் URL. இந்த பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அதை நம்ம ஒரு வெப் பேஜாவோ இல்லை PowerPoint ப்ரெசன்டேஷனாவோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட், இதை ஓனாக நம்ம PowerPoint ப்ரெசன்டேஷன் இல்லை வெப் பேஜ் இல்லை டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃபைல் ஆர் URL, இதை ஏதாவது ஒரு லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணி அது மூலயமா நம்ம இந்த 3 விஷயங்களையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறதுனால ஜென்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு PowerPoint ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்பியர் ஆகும். இதில் ப்ரெசன்டேஷன், வெப் பேஜ், டாக்குமெண்ட், சோஷியல்ங்கிற ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெசன்டேஷனுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே கார்ட்ஸ், டிஃபால்ட், லாங்குவேஜஸ் ஆப்ஷன் காட்டும். இந்த கார்ட்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஸ்லைட்ஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்லைட்ஸ் போட்டுக்கிறது தான் இந்த கார்ட்ஸ் ஆப்ஷன். நான் 5 கார்டுன்னு கொடுக்குறேன். டிஃபால்ட்டுங்கிறது இதில் பேஜ் ஸ்டைல் என்ன ஸ்டைல் வேணும்னு கேட்குறாங்க. அதில் நம்ம டிஃபால்ட் ஸ்டைலே நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் லாங்குவேஜ், இதில் எனி கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் எல்லா லாங்குவேஜுமே இதில் அப்பியர் ஆகும். நம்ம இங்கிலீஷ்னே கொடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த டெக்ஸ்ட் பாரில் நமக்கு என்ன டாபிக் வேணுமோ அந்த டாபிக் கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சைபர் செக்யூரிட்டின்னு கொடுக்குறேன். சைபர் செக்யூரிட்டிங்கிற டாபிக் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஜென்ரேட் அவுட்லைன்னு கொடுக்குறேன். நான் 5 கார்டு கொடுத்தனால எனக்கு 5 டைப் ஆஃப் டாபிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஜென்ரேட் பண்ணுறேன். நம்ம PowerPoint ப்ரெசன்டேஷன் ரெடி ஆயிடுச்சு வித் 5 ஸ்லைட்ஸ். வித்தின் 2 மினிட்ஸில் எப்படி பிபிடி கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம் வித் அட்ராக்டிவ் இமேஜஸோட. அதுக்கு தான் இந்த Gamma AI டூல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்க DB Polytechnic TKM சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.